Let's go! எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கர்த்தர் சோதனை இருந்த வண்ணமாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரை, நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம். இந்த திருவசனத்தை கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புத் தருகிறோம். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் என்னோடும் எங்களோடும் ஆண்டவர் பேசும், தடைகளை நீக்கி போடும். தொடர்ந்து இந்த வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசித்த வசனத்திலே கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். அதுக்கு முந்தின வசனமும் பிந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னால், ஆவின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கு பிந்தின 11ஆம் வசனம், கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். இந்த ரெண்டுக்கு இடைக்கில தான் இந்த காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். சோதித்து பாருங்கள். பொதுவாக சோதனை என்பது, கவனிங்கள், நாம் எதை கற்றுக்கொண்டிருக்கிறோமோ, எதை மனசுல பதித்து வைத்திருக்கிறோமோ, எதை நாம் கையாளுகிறோமோ, எதை அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோமோ, அதுக்கு வருகிற பரீட்சை தான் சோதனை. கர்த்தர் சோதித்தோம். இங்க நீங்க கர்த்தரை தான் பின்பற்றுகிறீர்களா என்பதற்கு ஒரு சோதனை வரும். அல்ல, நீங்கள் பரிசுத்தவான் தான் என்பதற்கான ஒரு சோதனை வரும். நீங்க சொல்லலாம், நான் ஊழியம் செய்த இடத்துல ஒரு அக்கா சாந்தக்கான்னு இருக்காங்க. கர்த்தர் சோதனம். அந்த அக்காவுடைய கணவனார் பேர் அம்ப்ரோஸ். அந்த சாந்தம் அக்கா திடீர்னு சாந்த அக்காவா இருக்க மாட்டான், பேய் அக்காவா மாறிடுவான். கர்த்தர் சோதனம். அப்பொழுது அந்த அண்ணன் அந்த சாட்சியில எழுப்பி சொல்லுவார், பார்த்து இது சாந்தம் இல்ல, இது பேய் அப்படின்பார். கர்த்தர் சோதனம். விளங்கிங்களா? பேரு சாந்தம், ஆனா ஆடுது ஆட்டம் பேய் ஆட்டம். கர்த்தர் சோதனம். அதை போல இங்க ஆண்டவர் சொல்லுற வார்த்தை என்னன்னா, கனியற்ற அந்தகார கிரிக்கு உடன்பட்டிருக்கிறீர்களா, அல்லது ஆவிக்குரிய கனி என்று சொல்லப்படுகிற அந்த தன்மைக்கு நீங்கள் உட்பட்டு உண்மையும் அந்த மேன்மையான கனிகளுக்குரியவர்களா காணப்படுகிறா என்பதை நீங்கள் சோதித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த சபையிலே தொடர்ந்து கர்த்தரை பின்பற்றி வருவதற்காகவும், புதுசாக நீங்கள் வந்திருந்தால் தொடர்ந்து இந்த கர்த்தருடைய வழியில் நடப்பதற்காகவும் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து உங்களில் இருக்கிற நல்ல குணங்கள் இந்த ஒவ்வொரு சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு தெரிய வந்திருக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்களா? அந்த தெரியப்படுத்துகிற பகுதி தேவன். ஆனால் தெரியப்படுத்துவதற்காக வாழ்கிறது என் மேல் உங்கள் மேல் விழுந்த கடமை. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தான் முதல் பேசபா வரையிலும் வட்டியோ அநியாயமோ பிறர் பொருளை எடுக்காமலும் பிறரை வஞ்சிக்காமலும் சுத்தமாக வாழ்ந்தவர் சாமுவேல் தீர்க்கதரிசி. அவரை குறித்து அவர் சொல்லாமல் அவர் போய் வர எல்லா இடங்களிலும் அந்த கனியை பற்றி ஆண்டவர் மற்ற இடத்திலே சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது சொன்னதுனாலே அவர் என்ன காரியத்துக்கு நடந்தாலும் அதுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் அதை வாக்கிய பண்ணினார். நீங்க அப்போஸ்தலனாகிய பவுல் ஜீவியத்துல ஆரம்ப காலத்துல நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாத பரிசேயனாய் காணப்பட்ட காலத்திலும் சுத்தமா தான் வாழ்ந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் கிருபையின் பிரமாணத்துக்குள்ளே வந்த பிற்பாடு, கிருபைக்குள்ள தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த பிற்பாடு 3 மிஷனரி யாத்திரை பண்ணிருக்கிறார். 3 மிஷனரி யாத்திரையில போற எல்லா இடங்களும் தடைகள் இருக்கும்.
பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், அடி மிதி இதெல்லாம் இருக்கும். அதன் நடுவில் கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுப்பார், சபைகளை கொடுப்பார், ஊழியக்காரனை கொடுப்பார். போன எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய செயல் உண்டாகி கொண்டே இருக்கும். போன அத்தனை இடங்களிலும் அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அது காரணம் என்னவென்றால் அவருடைய ஜீவியத்திலே உண்மையாக தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு உள்ளே வந்த பிற்பாடு காணப்பட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப நான் கவனிப்படுங்க, நீங்க எல்லாவற்றிலையும் உண்மையா இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆண்டவர் அந்த மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் வாசிக்காண்டா அது சொல்லுகிறார், 5 தாலந்து 2 தாலந்து 1 தாலந்து வாங்கினவன் 5 10 ஆக்கிட்டான், 2 4 ஆக்கிட்டான், 1 புதைச்சு வச்சுட்டு அவன் சொல்லுதான் ஆண்டவரை பார்த்து, நீ விதைக்காத இடத்துல எவ்வளவு கொழுப்பு இருக்கு, விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் அவருக்கு முடியும், விதைக்காத இடத்துல அறுக்கிறவர் அவருக்கு முடியும். நீ அதை சொல்லுத, உன்கிட்ட கொடுத்த நீ என்ன செய்யல, பெருக்கல. இப்போ அந்த 2 4 ஆக்கனவன் 5 10 ஆக்கனவன் ஆண்டு வந்தாரு. கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, கொஞ்சத்துலதான் உன்கிட்ட கொடுத்ததுல கொஞ்சத்துல உண்மையா இருந்தா, இப்போ அநேகத்துக்கு அவனை என்ன செய்வேன், அதிகாரியா மாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். கவனிங்கள், இப்பொழுது இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் நீங்க அநேகத்துக்கு அதிகாரியா ஆசீர்வாதத்துக்காக பூர்ண ஆசீர்வாதத்துக்காக மாறணுமானா உங்களிடத்துல இருக்கிற கொஞ்சத்துல இதுல வாய்த்த தங்கப்பில் கட்டின மாதிரி 3 உட்கார்ந்துருக்கீங்க. வாய்த்துல சொல்லுங்க, கொஞ்சத்துல. கொஞ்சம்னா என்ன, 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு 3 மணி நேரத்தை ஆண்டவருக்கா நம்ம கொடுக்கணும். கொடுக்கல மூச்சு வாங்காம ஒண்ணு கொடுக்கல கொடுக்கன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். கோர்ட்ல 2 தான். பாத்தியா பாக்கலையா, பாக்கலையா பார்த்தேன்னு சொல்லணும். இங்க அதான் சொல்லணும், ஒண்ணு நான் ஜெபம் பண்றேன், இல்ல ஜெபம் பண்ணல சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனா அதான் பாக்குறார். ஆனா நான் பெற்றுக்கொண்டதுல உண்மையா இருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. இப்போ பாருங்க, இது 8:30க்கு நான் முடிப்பேன். இந்த 8:30 வரையிலும் அந்த மணியை பார்க்காம இருக்கணும். ஆமா, அங்க இந்த கோடக்கலத்த மாதிரி திரும்பினியே உண்மை இல்லை. அப்ப மணியை பார்க்கறதா இருக்க தவிர நமக்கு வந்திருக்க செய்தியை கேட்கணும்னு இல்ல. அது மணியை பார்க்கறது வழக்கத்தின்படி பாக்குறீங்க, அப்படி போக கூடாது. கர்த்தர் சொல்ற செய்தியை கேட்கணும். இப்ப நான் சொல்ல போற செய்தி என்னன்னா, தேவனுக்கு எது பிரியம் என்பதை நீங்கள் சோதித்து பார்க்கணும். உங்கள்ட்ட இருக்கா இல்லையா என்பதை நான் பார்க்கணும். நான் சொல்ல போறீங்களா, கர்த்தருக்கு எது பிரியம் எது பிரியமற்றது ரெண்டையும் வளர்க்க போறேன். விளக்கிட்டு கவனிங்க, அவருக்கு என்ன பிரியமோ நம்மில் காணப்பட்டா அவர் என்ன செய்வார் என்பதற்கு 6 காரியம் சொல்லுது. கொஞ்சம் நீண்ட செய்தி தான், கொஞ்சம் அதை நீங்க உள் வாங்குவதற்கும் கிரகித்துக் கொள்வதற்கும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். ஆனால் எனக்கு இந்த முடு போல சொல்லிட்டு ஐயா ஐயான்னு போறது எனக்கு சங்கடமா இருக்கும். அது சொல்லேயா, நான் சாப்பிட்டோம்னா அவியல் இருக்கணும், தீவியல் இருக்கணும், பொரியல் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஒரு ஈஸியா தொட்டு சாப்பிடணும். ஆனா சிலருக்கு அப்படி கிடையாது, இறைச்சி மட்டும் இருந்தா போதும், பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு அதே தொடுவான். எனக்கு அது முடியாது. அதனால நான் ஆங்காங்கே சில காரியங்களை சொல்லும் போது நீ உள்வாங்கணும். உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு காலம் வரும்போது உங்க ஆத்துமாக்கள் இருக்கிற வேண்டாத கிருமிகள், வேண்டாத உங்களுடைய ஜீவத்தை அழிக்கிற பொல்லாத செயல்கள் அத்தனைக்கும் இது மருந்தாய் மாறும். அவைகள் அழிக்கப்படும். தேவன் ஜெயம் கொள்ளுவார். கர்த்தர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்தருள்வார். அதுக்காக நான் சொல்லுவேன். இப்ப என்னன்னா, எது கர்த்தருக்கு பிரியம், நான் வேகமா உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன், புரியும்படி சொல்ல விரும்புகிறேன். என்னாகம் வாசிக்காண்டா, என்னாகமும் 14ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்கு. என்னன்னா, 10 பேர் துர்ச்செய்தி சொன்னான், 2 பேரு நற்செய்தி சொல்லுவான். அந்த நற்செய்தி சொன்னதுல ஒருவன் சொல்லுவான், டேய், கர்த்தர் நம்மேல் பிரியமா இருந்தா பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு போய் சேர்ப்பான். நல்ல கவனிங்கள், எது கர்த்தருக்கு பிரியம் என்பதை அவன் கண்டுபிடிச்சிருக்கா.
விசுவாசத்தை தொடங்கின ஆண்டவர் முடிக்கவும் அவர் வல்லவர். ஆனால் அந்த விசுவாசத்துல நாம் தொடர்ந்து இருப்பதற்கு அவன் சொன்ன வார்த்தை, ஒரு பெரிய திரள் கூட்டம் உட்கார்ந்து அழுது பயங்கரமா சத்தம் போடுது. சத்தம் போட்டு கொண்டிருக்கும் போது 2 பேர் எழுப்பி சொன்னா, அங்க இருக்கிறவன் பெரியவன் தான், நெடியவன் தான், ஏத்தின் புத்திரர்கள் தான், ஏனாக்கின் புத்திரர் தான், பயங்கரமானவர்கள் தான், வெட்டுக்கிளிகளை போல பெரியவர்களா இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் நம்மேல் பிரிய வைத்தா அவர் பாலும் தேனோட தேசத்தை கொண்டு போய் சேர்ப்பார் என்று ஆரம்பத்தில் கொண்ட வார்த்தையும் கர்த்தரை நம்பி விசுவாச அறிக்கை செய்தார். ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். இடையிலே வருகிற எதையும் அவர்கள் பார்க்காமல் அதை சார்ந்து கொண்டார்கள். எது கர்த்தருக்கு பிரியம்? ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசத்தை முடிவு பெரிந்த பற்றி கொண்டிருப்போமானால் அதுதான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் சொல்றார், இடையில சோர்வா வரும், பலவீனம் வரும், அது எல்லாம் ஒன்றும் பார்க்காமல் நாம் செய்யணும். இப்ப கவனிங்க, அதுல அழுத மண்டியிட்ட பலர அந்த 16ஆம் அதிகாரம் வரும்போது பூமி விழுங்கி புதிய முறையில அடக்கம் பண்ணினார். தேவனையும் கர்த்தருடைய வசனத்தையும் விசுவாசிக்காமல் அற்பமான காரியங்களுக்கு அழுது புலம்பினவனை கர்த்தர் இதுவரை இல்லாத ஒரு பூமியை பிளக்க பண்ணி அப்படியே அடக்கம் பண்ணினார். ஒரு பாட்டு கூட பாடல. விசுவாசியாத சகரியாவுக்கு ஒரு குழந்தை கொடுக்க போறா. அவன் சொன்னா, என் பொண்டாட்டி கிழவி, நான் கிழவன், இது எப்படி ஆகும்? இவ்வளத்துக்கும் ஊழியக்காரன் சகரியா. ஆனா மட்டும் யோசித்திருக்க வேண்டும். நிக்கிற காபிரியல் தூதனை அவன் பார்க்கான், கண்ணால பார்க்கான். தேவ சன்னிதானத்திலே வந்து வருகிற பார்க்கிறான். பார்த்துட்டு அது சொல்லுகிறான், இது எப்படி ஆகும்? சரித்திரத்தில் கர்த்தர் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கார். செய்யாத ஒன்றை சொன்னிருந்தா தப்பு. செய்யாத ஒன்றை மரியாதை சொன்னார். இதுவரை செய்யாத ஒன்றை மரியாதை சொன்னார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா அவ தேவனுக்கு நான் அடிமைன்னு சொல்லி ஒத்துக்கொண்டார். கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார், பாக்கியவதியா மாற்றினார். எவ்வளவு பெரிய மேன்மை! இப்பொழுது கவனிங்கள், கர்த்தருக்கு எது பிரியம்னா அவரை விசுவாசிப்பதுதான் பிரியம். அல்லேலூயா. கவனிங்கள், நடக்கவே நடக்காது, முடியவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது அவரால் நடக்கும் என்று விசுவாசிக்கிறீர்களே, அததான் கர்த்தருக்கு பிரியம். சிலர் ஒரு மாதிரி ஒரு மாதிரி செயல் புள்ளியா இருக்கிற மாதிரி சொன்ன மாதிரி இருக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் கடனுக்கு வச்சுக்காங்க. அங்க பாக்கிய, இங்க பாக்கிய, போட்ட பாக்கிய, மேக்க பாக்கிய, கலக்க பாக்கிய, கடன் தீர்ந்த மாதிரி இல்ல. கடன் தீப்பாரா? ஒரு மாதிரி அப்படி சொன்ன மாதிரி இருக்கு. தீர்ப்பார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் பிள்ளை இவ்வளவு வளர்த்துட்டு இந்த பழையபடி பாட்டா எப்படி இருக்கும்? தீர்ப்பார். எப்படி தீர்ப்பார் அது எனக்கு தெரியாது. நான் அவர் விசுவாசிக்கிறேன், விசுவாச அறிக்கை பண்ணுகிறேன், ஜோம் பண்ணுகிறேன், அறியாம தெரியாம வாங்கிட்டேன். கர்த்தாவே, புரஜை நடுவில் இருக்கிறேன், நான் வெட்கப்பட போகாதபடி செய்யும் என்று ஜெபிக்கிற ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு எத்தனை லட்சம் கடந்தாலும் அவர் கொடுத்து தீர்ப்பதற்கு உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி விசுவாசிக்கிறதா அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். அது அப்புறம் கர்த்தருக்கு எது பிரியம்னா சொல்லுங்க. இதுவரை இந்த ஞானஸ்நானம் தண்ணீர்ல இறங்கி ஞானஸ்நானம் எடுக்காம யாரா இருக்கலாம்? கொஞ்சம் வேற யாரா இருக்கீங்களா? கொஞ்சம் கட்டாம இருக்கீங்களா? நல்ல வசதமா, இன்னும் முழுபோல வசது. நாளைக்கு 5000 ரூபாய் ரேஷன் கார்டுல தாராண்டு வரணும், அவ்வளவுதான். கை இதுக்கு மேல போயிடும். ஆமா, அதுக்கு கை என்ன வேகம், என்ன விறுவிறுப்பு, இந்த ரத்தமே கொதிச்சு மேல வந்துருங்க. ஆமா, அவ்வளவுக்குள்ள வரும். இருக்கட்டும், நமக்கு அது பிரச்சனை இல்லை. காரியத்துகளுங்க இதுவரை ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறவங்க கர்த்தர் சித்தமானா வருகிற மாசமும் அதுக்கு அடுத்த மாசமும் பாசத்தை நீங்க சொல்லி எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். இல்லைங்களா? அப்போ ஞானஸ்நானம்
இருப்பதை பார்த்த பிற்பாடுதான் கர்த்தர் சொல்லுவார், இது எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா. இது விளங்கிட்டா சரி. இப்போ ஞானசானம் எடுக்காத உங்கள் மேலும் பிரியமா இருக்கிறார். ஆனா இன்னொரு பிரியம் வைத்து உங்களுக்கு என்ன செய்வார்? சரி. அப்புறம் ஞானசானம் எடுத்தவர்கள் ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலையை தடுக்காம தொடர்ச்சியாக செய்தால் அவர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார். நான் அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். மத்தேயு 17 வாசிக்காண்டா சொல்லு. மத்தேயு 17 1-5 வரை வாசித்தீங்கன்னா, பிதாவோடு இயேசு கிறிஸ்து எப்பொழுது தொடர்பு கொள்வார்? ஜபத்துல, பெருமூச்சுல, கண்ணீர்ல, வேண்டுதல்ல தொடர்பு கொள்ளுவார். தொடர்பு கொள்ளும் பொழுது ஆண்டவர் தொடர்பு கொள்ளும் போது சொல்லுகிறார், இவர் நேசகுமாரன், இவர் மேல் எப்படி இருக்கிறேன்? பிரியமா இருக்கிறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் சொன்ன ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்தில் வரும்போது சொல்றார். சத்தமா சொல்லுங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல பேய் விரட்டின விசுவாசிகள், சீசர்கள் 17ஆம் அதிகாரத்துல பேய் விரட்ட முடியல. படிச்சேன்னா தெரியும். 10ஆம் அதிகாரத்துல போன இடங்கள் எல்லாம் பேய் விரட்டி சுகமாகி நன்மை பெற்றாங்க. ஆண்டவர் போயிட்டு வந்தவொடனே கேட்டார், எப்போ இந்த மாதிரி நடந்தா? ஆமா ஆண்டவரே, போன இடமெல்லாம் பேய் விளைச்சு வியாதி சுகமாச்சு அப்படின்னு சொன்னார். நல்லது அப்படின்னு சொன்னார். அப்புறம் 17ஆம் அதிகாரம் போது ஒருத்தன் தான் பையனுக்கு பலவீனமாகி கொண்டு வருகிறான். போ பிசாசே சத்தம் மட்டும் பார்க்க போக மாட்டேங்குது. ஏன் போக மாட்டேங்குது? நீ சரித்திரம் படிச்சா தெரியும். அது சொல்றாரு, இவ்விதமான பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலே அன்றி என்ன செய்யாது? போகாது. அப்படின்னா இங்கே உபவாசம் குறைஞ்சிருக்கு, ஜபமும் குறைஞ்சிருக்கு. இப்ப ஏற்ற முடியாது. ஆரம்பத்துல அபிஷேகம், வல்லமை, கிருபை அந்த நிறைவோடு போனாங்க. போன இடமெல்லாம் போய் ஓடிச்சு, சுகமடைஞ்சு. இங்க ஜபத்துல குறைஞ்சு போனாங்க. இப்ப கவனிங்க, நீங்க ஜபத்துல வளர்கிறீர்களா, முன்னேறுகிறீர்களா என்பதை பார்க்கும் பொழுது, முன்னேறினால் அதுவே கர்த்தருக்கு பிரியம். சொல்லலேலூயா. இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சொல்லுகிறேன். கர்த்தர் சோதரர், எது பிரியம் இல்லை? ஒரு 3 காரியத்தை நிறைய சொல்லலாம். 3 காரியத்தை வேகமா சொல்லுகிறேன். எபிரேயர் 10:38. சீக்கிரம் வாசிங்க. எபிரேயர் 10:38. எபிரேயர் 10:38. பின்வாங்கி போவானால், பின்வாங்கி போவானால் என்னவானால்? சத்தமா சொல்லுங்க. பின்வாங்கி போவான் ஆனால் என் ஆத்துமா அவர் மேல் என்ன செய்யாது? பிரியமாயிரார். கவனி தங்கச்சி, கவனிமா கவனி. தேவன் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையில பின் மாறினால் அவர் ஆத்துமா பிரியமாறார். கஷ்டம் இருக்கும், பாடு இருக்கும், பற்றாக்குறை இருக்கும், பலவீனம் இருக்கும், வியாதி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க. சரி, நீங்க என்னை பார்த்துருப்பேன்னா தெரியும். வரும்போது என் 2 பிள்ளைகளும் என்னை தூக்கிட்டு வந்தாங்க இல்லைங்களா? ஆனா நானாகவே நடக்க முடியாம ஊந்து போன காலம் இருந்துச்சு. இந்த மாடு, பன்னி, நாய் போச்ச அப்படி மாதிரி ஊந்து போன காலம் இருந்தது. அந்த காலத்துல இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். அப்பொழுது கர்த்தரை நடக்க பண்ணின போது ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் எந்த விதமான யாருடைய உதவி இல்லாம இந்தியா முழுவதும் நான் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். 2 மாநிலம் மட்டும் நான் சுவிசேஷத்துக்காக போகாத கால் இன்று நம்புறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால என்னன்னா, இப்போ அந்த மாநிலங்களை பிரிச்சதுனால உத்தரப்பிரதேசத்திலிருந்து உத்தராந்தில பிரிச்சாங்க சொல்லுங்களா. இப்படி பிரிச்ச மாநிலங்களுக்கு மட்டும்தான் நான் சுவிசேஷம் அறிவிக்கல. இதே கால் தான் எல்லா இடங்களும் அறிவிச்சிருக்கு. இப்ப ஒரு நல்ல கால் இருக்கு. எந்த மாநிலம் போயிருக்கீங்க சொல்லுங்க பாப்போம். போகல. 1 மாநிலம், 2 மாநிலம், 3 மாநிலம் போயிருக்கலாம். ஒரு போகமான்னு சொல்லல, போயிருக்கலாம். அவ்வளவுலாம் கர்த்தர் நடத்தினா. இப்போ இப்படிதான் நடத்துற. இதனால நான் ஆண்டவரை விட்டு பின் வாங்கவே இல்லை. சொல்லலேலூயா. ஏன் வாங்கல?
ஆண்டவர் சொல்றார், டேய், 2 கண் உள்ளவனா நரகத்துல போறான், ஒத்த கண் உள்ளவனா பரலோகம் போயிரு. 2 கை உள்ளவனா நரகம் போய் சேர்றான், ஒத்த கை உள்ளவனா பரலோகம் போ. 2 கால் உள்ளவனா நரகத்துக்கு போறான், ஒத்த காலோட பரலோகம் போ அப்படிங்கிறார். அப்ப அவயம் முக்கியம் இல்ல, ஆத்மாதான் முக்கியம். அல்லேலூயா. அவயத்துல பலவீனம் இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், பல விதமான காரியம் இருக்கலாம், கடைசி வரல இருக்கலாம். ஒரு சிபிஎம் பாஸ்டர், த பெந்தேகோஸ்தே பாஸ்டர் இல்லைங்களா, பெரிய மனுஷன். அவர் பிரசங்கம் பண்ண உட்கார்ந்தான் பிரசங்கம் பண்ணார், வயசாயிடுச்சு, பண்ணுவார். அவர் பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னாலையும் பின்னாலையும் ஆளு தடவு, வீசிங் டிராபிள், வீசிங் மேலையும் கீழையும் இழுக்கும், சேப்பனை கட்டி கீச்சு மூச்சு இழுக்கும். கவனிங்க, பார்க்கவெல்லாம் அற்பமா பார்ப்பான். என்னடா இவ்வளவு பெரிய பரிசுத்தமான சொல்றாங்க, இவருக்கு ஏன் இவ்வளவு இழுப்பு இழுக்கு அப்படின்னு நினைப்பான். அவரு அந்த நேரத்துல பார்க்காத பிள்ளைய பார்க்க, என்னத்தான் அம்மா உங்களை எந்த சந்தல் கொண்டு விற்கன்னு எனக்கே புரியல. கத்துக்கு சோத்திரம், ஆமா, கத்துக்கு சோத்திரம். அதனாலதான் தமிழ்நாட்டுல தோம வந்து சேர்ந்தார். கத்தருக்கே கோடி சோத்திரம் இருக்கிற காத்து காணுங்க வரீங்களா. அப்போ நான் என்னதான் அந்த பாஸ்டர் அவர் பிரசங்கம் பண்ணுவார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது யாரும் நகை போட்டாலும் வருத்தப்படுறாங்க. நான் அந்த அவருக்காக சொல்றேன், உங்களுக்காக சொல்லலை. அவர் வந்து நகவே போடக்கூடாதுன்னு சொல்லி பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த இதுலயும் தங்க மாதிரி ஜொலிக்குமா. ஏன் பாஸ்டர் கடக்க மாட்டிருக்கார் அப்படின்னு தூரத்துல பார்க்க தெரியுமா? பிரசங்கம் பண்ணி முடிச்சா தெரியாது. அவரை நடத்தின தேவனுடைய மகிமை அத்தனை பலவீனத்தின் நடுவிலையும் அவரை சூழ்ந்திருந்தது. நான் சொல்ல புரியுதா புரியலையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சரீரம் பலவீனம் தான், ஆனா மண்பாண்டத்துக்குள்ள கர்த்தருடைய பொக்கிஷம் இருக்கு, தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஆனால் நீ புரிந்து கொண்டு காரியங்களை செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில எது தேவனுக்கு பிரியமற்றது? நம்முடைய ஆத்துமா கர்த்தரை விட்டு பின்வாங்குவது பிரியமற்றது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்க போறோம், அதை விளக்க எனக்கு சமயம் இல்லை, அதனால நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சோதரர் எபேசியர் 6:6, எபேசியர் 6:6 கொஞ்சம் வேகமா வாசிக்கணும். எபேசியர் 6:6 பார்வைக்கு ஊழியம் செய்வது தேவனுக்கு பிரியமற்றது. என்ன ஊழியம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பேர் பார்த்தா பேசலாம், 4 பேர் பார்க்கலன்னா அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடாது. யாரு பார்த்தாலும் பார்க்காட்டாலும் நம்ம மேல இருந்து ஒருவர் பார்த்துட்டு இருக்கார். அவருக்கு என்ன பிரியமோ அந்த ஊழியத்தை நம்ம செய்யணும். அதனால பார்வைக்கு ஊழியம் செய்வது கர்த்தருக்கு பிரியமற்றது. இன்னொரு வசனத்தை வாத்துட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு நேராக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சோதரர் ரோமர் 5:15 ரோமர் 5:15 ரோமர் 15:1 நமக்கே பிரியமாய் நடவாமல் என்னன்னா, நமக்கு நாம் பிரியமா நடந்தா அது தேவ பார்வைக்கு பிரியமற்றது. மற்றவர்களுடைய பலவீனத்தை தாங்கத்தக்க நாம் நடக்கணும். உங்களுக்கு புரியுதா? நமக்கு நாமே பிரியமா நடக்கக்கூடாது, மற்றவர்களை தாங்கத்தக்க நாம் பிரியமாய் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? நடக்க வேண்டும். அது ஆண்டவர் பிரியமுள்ளவராய் நம்ம இடத்துல காணப்படுகிறார். கர்த்தர் இது தேவனுக்கு பிரியமற்றது. அந்தகார கிரியைகள் தேவனுக்கு பிரியமற்றது. அதை விட்டு விடுகிறேன். எது பிரியம் அப்படின்னு பார்த்தா, நான் வேகமாய் சில வசனங்களை சொல்லிவிட்டு அடுத்த கடந்து போக விரும்புகிறேன். வாசிப்போம். என்னாகமம் 24:1
என்னாகும் 24:1 வாசிப்போம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். கவனிங்கள், கவனிங்க. எது தேவனுக்கு பிரியம்? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது. இங்க கொஞ்சம் கவனிச்சுக்காங்க ஐயா, இந்த பின்னால் இருக்க மையமா கொஞ்சம் கவனிங்க. இந்த 24ஆம் அதிகாரத்துக்கு முன்னால கவனிங்க, 24ஆம் அதிகாரத்துக்கு முன்னால இந்த ஜனங்கள் பிரியமுள்ளாய் வாழல. ஏன் வாழலைன்னா, எந்த கோத்திரம் எங்க இருக்கணுமோ அந்த கோத்திரம் அங்க இல்லை. எல்லாம் குழம்பி இருந்து எகிப்துல இருந்து அந்த செங்கடலை தாண்டி வரும் பொழுது எல்லாம் குழப்பம். ஒன்று போல வந்தாங்க, யார் முன்ன பின்னே தெரியாது. ஆனா சீனாய் மலையிலே தேவன் மாதிரியை காண்பித்த பிற்பாடு, நடுவில் ஆசரிப்பு கூட வந்த பிற்பாடு, கீழ் பக்கத்திலே ஆரோன், மோசே, எலியசர் இவ்விதமா இருந்துகிட்டு சுற்றிலும் உள்ள கோத்திரங்கள், அதாவது லேவி கோத்திர மெராரி, கெர்சோன், அது கடத்தல கிழக்க கீழ்கொடிய கொடியை பிடித்துக் கொண்டு 3 கோத்திரம் இருக்கணும். ஒண்ணு யூதா, அப்புறம் அடுத்தவன் வரிசையா இருக்கணும். இப்போ மலை உச்சில இருந்து பீலியா பார்க்கலாம், பார்த்தா பரவி போகிற ஆறை போல இருக்கு, ஏதேன் தோட்டத்தை போல இருக்கு. இது பார்க்க அத்தனை அழுங்கு. யாக்கோபின் கூடாரத்தினுடைய ஒழுங்க பார்த்த உடனே அவன் சாப்பிட முடியல, ஒழுங்கு இருக்கு. எது கர்த்தருக்கு பிரியம்? ஒழுங்கா இருப்பது கர்த்தருக்கு சத்தமா சொல்லுங்க பிரியம். அப்போ உங்க வீட்டுல, உங்க குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நீங்க ஒழுங்கா இருந்துட்டியே, உங்களை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுலயா ஒழுங்கா இருக்கணும்? காலை மாலை ஜபத்துல ஒழுங்கா இருக்கு. சும்மா அந்த 35,000 ரூபாய்க்கும் 70,000 ரூபாய்க்கு ஒரு பெரிய டிவி இந்த மாதிரி சொல்லுங்கள, இவ்வளவு பெருசு வாங்கி வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி 32 பள்ளி காமிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க பிரியம் இல்ல. நல்ல காரியம் பாருங்க, தப்பு சொல்லல. ஒரு நல்ல செய்தியை கேள்விப்படுங்க, தப்பு சொல்லல. ஆனா அதே நேரத்துல 24 மணி நேரம் அதுல உட்காராத, தேவனுக்கு முன்பா ஒழுங்கா உட்கார்ந்துப்பா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. காலம் கடந்து போனாலும் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கர்த்தர் குழந்தைகளுக்கு காரணம் என்னன்னா, அவங்க ஒழுங்குள்ளவர்களாக இருந்தாங்க. வருஷம் கடந்து போகலாம், ஒழுங்கா இருந்தா ஆசீர்வாதம் தேடி பரலோகம் உங்களை வீட்டுல கொண்டு வந்து தட்டி பொடி அப்படின்னு கொடுத்துட்டு போயிடும். உங்களுக்குள்ள ஒழுங்கு வேணும். என்ன வேணும்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஒழுங்கு வேணும். சில வீட்டுக்கு போயிடுச்சுன்னா கிச்சன் இருக்குது, பெட்ரூம்ல இருக்கும். உங்க வீட்டுக்கு நான் வரல, வாசல் வந்திருப்பார். நான் என் விசுவாசி வீட்டுகளுக்கு போயிருக்கேன். ஐயோ பரிதாபமா இருக்கும். நான் அந்த போன்ல சொல்லாம இல்லாம தான் போவேன். விளக்குதா? போனா கிச்சன் இருக்குது, பெட்ரூம்ல இருக்கு. நம்ம போன உடனே தடப்புடா அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து ஒதுக்குவா. ஒதுக்காத, அப்படியே அப்படியே உன் ஒழுங்கு எவ்வளவு தெளிவா இருக்குன்னு இப்ப தெரியுதா அப்படின்னு சொல்லி, இதுலயே உனக்கு ஒழுங்கு இல்லைன்னா என்ன செய்வா? நான் கேட்கிறேன், உங்க ஜீவியங்களை, உங்க வாழ்க்கைய, குடும்ப அனுபவத்தை ஒழுங்குபடுத்துங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கலைன்னா என்கிட்ட கேளுங்க. எதுல இப்பொழுது ஆசீர்வாதம் குறைவா இருக்கிறதே அதை அவிடத்துல சொல்லு. ஆண்டு சொல்லுறார். இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் கொண்டு தீமை சொல்லுறார். எவைகள் எல்லாம் ஒழுங்கத்து இருக்கிறதோ அதை ஒழுங்குபடுத்து. நான் கேட்கிறேன், நீ ஒழுங்குபடுத்தினா பரலோகம் உங்களை ஆசீர்வதித்தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை உங்களால ஜீரணிக்கவே முடியாது. அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு தந்தருள்வார். கர்த்தர் சோதரன். நான் வேகமாக சொல்லுகிறேன், சமயம் ஓடுனால. கர்த்தர் சோதரன். ஆண்டவருக்கு எது பிரியம்னா 1 Peter 2:5. 1 Peter 2:5 சீக்கிரம் வாசிங்க. 1 Peter 2:5.
1 பேதுரு 2:5. கவனிங்கள், தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்து. அப்ப ஆவிக்கேற்ற பலியை செலுத்தும், அது தேவனுக்கு பிரியம். கவனிங்க, ஆவிக்கேற்ற பலி என்றால் என்ன? கவனிச்சாங்க, தயவுசெய்து கவனிங்க. நீங்க அந்த பலியில கொஞ்சம் கவனிங்க. பலியில 1 இறங்கும், 2 இறங்கும். அது அப்படி சொல்லுவோம், 2 இறங்கும். 1 வேண்டாத பறவைகள் வரும் பலியில. ஆபிரகாம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல வேண்டாத பலிகள் இறங்கினதாக நாம் பார்க்கிறோம். வேண்டாத அந்த பறவைகள் வந்து அந்த பலியின் மேல் அவன் ஆண்டவருக்கு பலி செலுத்தி வச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் துண்டங்கள் நடுவில், துண்டம்னா இங்க துண்டு இங்க துண்டு, இதுக்கு இடம் இருக்கும், இடையில கேப் இருக்கும். இது நடுவில் தான் கத்தர் வருவா. புரியுதா புரியலையா? நடுவில் தான் கத்தர் வருவா. வரும்போது அக்கினி ஜுவாலித்து 2 பக்கம் இருக்கிறதான மிருகத்தினுடைய இறைச்சி என்ன செஞ்சிடும்? பச்சிட்டுரும். ஒரே செகண்ட்ல ஒண்ணுமில்லாம ஆக்கிடும். அதான் ஆராதனை. சரி, இப்ப ஆவிக்கேற்ற பலியை நம்ம செலுத்தணும். இந்த புதிய ஏற்பாட்டுல நம்ம மாம்சத்தை அல்ல, ஆவிக்கேற்ற பலி. ஆவிக்கேற்ற பலி ஸ்தோத்திரம், துதி, பாடல், தேவனை ஆராதிப்பது, இது ஆவிக்கேற்ற பலி. இந்த பலியில கவனிங்க, உங்களை தேவனுடைய சமூகம் தொடரும். தொட்ட நடக்கும். கவனிங்க, நாடில கை கொடுக்காங்க, தொடருங்க. தொட்ட நடக்கும். நீங்க வச்சிருக்கிற அந்த என்ன சொல்லுவது, பூணு ஊதுவீங்களா? குழல் பெஸ்ட் குழல். இப்பன்னு சொல்லுவோமே, அது வேண்டாம். இப்பன்னு சொல்லுவோமே, அதாவது மீனோ இறைச்சியோ பொரிக்கும் போது அந்த 2 குரடு இருக்கும், அது எடுக்குது. அப்போ அது என்ன செய்யணும்? எடுப்பதுக்காக வச்சிருப்போம். சில வேளை அக்காமார் மறந்து சட்டியிலே போட்டுருவோம். ஏதோ அந்த குரடும் இருக்கும். இப்போ ஆத்திர அவசரத்தை அங்க பிடிக்கிற கையை இங்க வேற எங்கேயும் பேசிட்டு இங்க பிடிச்சிரும். அது எத்த போடுவா, இதுக்கு கை பொத்து போச்சு. சரி, ஆராதனை என்பது ஆவிக்கேற்ற பலி என்கிற பகுதியில் வரும்போது, மாம்சம் தொடும்போது பாவம் என்று சொல்லி அசிங்கம் என்று நம்ம விட்டு போறதுதான் பலி, ஆவிக்கேற்ற பலி. ஏசாயா சொல்லுகிறார், பரலோகத்தில் உள்ள அந்த பலிபீடத்தில் அக்கினி எடுத்து அவன் நாக்க தொட்ட போது அவன் சொன்னா, நான் அசுத்த உதரில் நடுவில் இருக்கிறவன், ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லுகிறான். அப்படியானா அவனுடைய ஜீவியத்துல சுத்திகரிப்பு உண்டாகிறது. அதுவே ஆவிக்கேற்ற பலி. உங்க ஆராதனையில இவைகள் இருக்கிறா என்பதை சோதித்து பாருங்கள். ஏனோ தானோ என்று ஆராதிப்பது கர்த்தருக்கு பிரியம் இல்லை. அல்லேலூயா. நான் உங்கள்கிட்ட அன்பா சொல்லுங்க, கர்த்தருடைய தம்பி சேர்த்து சொல்லு, தம்பி கவனிச்சாங்க, உங்களை பார்க்காமலே பேசிட்டு வரேன். ஆண்டவரே உங்களை கவனிப்போம். கவனிங்க. என்னன்னா, கர்த்தருடைய ஊழியத்தை அசதியா செய்துட்டாலே சாபம் வந்துடும். நீ பெரிய பாவம் ஒண்ணு செய்யாண்டா. கர்த்தருடைய ஊழியத்தை இப்ப தம்பி தான் இருக்கார், கீபோர்ட் போட்டார், தேவ சமூகம் அவனு பயந்து உற்சாகமா போட்டா அதான் சரி, கூப்பிட்டாங்க, வந்தாச்சு, அடிப்போம்டா, டபாடிமா அடிப்பா அப்படின்னா அது தேவனுக்கு பிரியம் வந்தது அல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும்? எங்க வந்திருக்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன செய்ய போறோம், போகும்போது என்னத்தை வாங்கிட்டு போனோம் அப்படிங்கிற அந்த தெளிவோடு உற்சாகத்தோடு நீங்க காணப்பட்டா உங்களுக்கு ஆசீர்வாதம் குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப நான் உங்களை கொஞ்சம் புரிஞ்சாங்க. அம்மா ரூத்து மோவாப்பை விட்டு பெத்லெகேமுக்கு வந்து சும்மா இருந்தாளா? மாமி சொன்னா அறுப்பு காலம், அதனால கதிர் பறக்க போட்டு உடனே போயிட்டான். ரூத்து லேஸ்பட்ட ஆள் இல்லை. மொத்தத்திலே மோவாப்பிய ஸ்திரீகளை யூதர்கள் பாவம் செய்தனால தான் அந்த எண்ணாகமத்துல பயங்கர பிரச்சனை உண்டாகும். அப்ப அத்தனை அழகுள்ள பிள்ளைகள், ரூத்து அப்படி அழகுள்ளவ,
ஆனா அத்தனை வெறுத்து சிந்துற கதிரை போய் பிறக்கினான். பிறக்கும் போது சும்மா பிறக்கல, உற்சாகமா பிறக்கினான். இது தேவனுக்கு தந்த பாக்கியம் என்று சொல்லி கதர் பிறக்கினார். அந்த நாட்கள்ல கதர் பிறக்குவது அற்பமான வேலை. இப்போ விவசாயத்துல அந்த கதிரே பிறக்காம ஆக்கிவிட்டாங்க. கதிர் சோதரம் மிஷின் ஒரே அறுப்பு அறுத்து தோலியை முடிச்சிட்டான். அதனால தேவனும் மேனிய கொடுப்பதில்லை. ஏழைக்கு இறங்குறவனுக்கு தான் கத்தர் கடன் கொடுக்கான்னு அர்த்தம். அந்த நாட்கள்ல 10 மர காப்பாடு 20 கோட்டை நெல் அடிச்சு. ஆனா இப்போ 10 மர காப்பாடு 8 கோட்டை நெல் தான் வருது. காரணம் என்ன? 2 கோட்டை லாசா பையில போயிட்டு. ஏன் ஏழைக்கு இறங்கல? இப்ப நான் திரும்ப சொல்றேன், எந்த வேலையானாலும் கர்த்தருடைய காரியத்துல உற்சாகமா செய்ய. கை தட்டுதேடா, ஒரு நாள் கை தட்டினா போதும். அப்புறம் தட்டத்தோட மோசமா இருக்கும். டெய்ங் 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 தட்டு, சத்தமே வராது. எங்கப்பா தட்டு படிச்ச, எந்த கல்லூரியில படிச்ச? கர்த்தர் சோதரம் வேதம் சொல்லுது, ஓசுள்ள கைதாளத்தோடும் பேரசுள்ள கைதாளத்தோடு போட சொல்றீங்க. வசனத்துக்கு எதிர்ப்புறமா சத்துரு வேலை செய்யறான். அன்னைக்கு கன்னியாகுமரியில் ஒரு வசனத்தை விளக்காம விட்டேன். வரும்போது எனக்கு துக்கமா இருக்கு. சபைகள்ல ஊமையும் செவிட்டுமுள்ள ஆவி பெருகி இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம், விளங்குதா? அதைத்தான் ஆண்டவர் துரத்த வந்தார். ஆனா வீட்டுல அது ஊமையா இருக்காது, செவிடா இருக்காது, பறக்கும். ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். முந்தின காலத்துல அந்த துணிமணி வியாபாரம் இருக்கிறதுக்கு 4 சட்டி முக்கலை ஒரு பெரிய புடனத்தை கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு காலபந்தத்தை கொளுத்தி வச்சுட்டு சத்தம் போடுவான். ஏலவோ ஏலோ சத்தம் போடுவோம். சோலாப்பூர் போடுவேன். ஒரு சந்தில போடுற சத்தம் அந்த ஊர் முழுவதும் வந்துடும். அந்த சத்தம் இங்க இருக்கணும். உங்களுக்கு புரியுதா? எருசலேமுடைய களிப்பு தூரத்துல கேட்கப்படுச்சு. எனக்கு வரும்போது ஒரே சந்தோஷம். பாஸ்டர் சர்ச்சுக்கு முன்னால தார் ஊத்தினாங்களே, தார் போட்டாங்களே, மகிழ்ச்சி தான் தாங்க முடியல. அப்பா பரவாயில்ல, ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். அந்த கன்னியாகுமரி கூட இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்கல. ஆமா, ஒவ்வொருக்கும் இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. வரும்போது எப்படி சொன்னாய், இந்த பிளாட்டு வேற கூடிருந்தா கர்த்தர் ஸ்தோத்திரம் அப்படின்னு நினைச்சு வந்தோம். பாருங்க, உங்களுக்கு இவ்வளவு வசதியா பண்ணினா பாருங்க. அடுத்தது ஓப்பன் ஆயிடுச்சு கிழக்க பார்த்து. நீங்க மெயின்ல இருக்கிறீங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால சொல்லுகிறேன்னா, ஆவிக்கேற்ற பலியை தேவனுக்கு செலுத்துங்கள், அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அதனால பலி செலுத்தும் போது உற்சாகமா செலுத்துங்க, நன்மை செய்யுங்க. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார். அடுத்த சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் சொல்கிறார், பிலிப்பியர் 4:18. பிலிப்பியர் 4:18 கொஞ்சம் வேகமா வாசிங்க. அக்காடுங்கள், உங்களிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட சுகந்த வாசனையாக தேவனுக்கு, நீங்கள் தேவனுக்கு கொடுப்பது, அதாவது உங்கள் கையில உள்ள ஆசீர்வாதத்துல தேவனுக்காக நீங்க கொடுப்பது தேவனுக்கு பிரியம். எவ்வளவு கொடுக்கீங்க, எப்படி கொடுக்குறீங்க, அதெல்லாம் நான் கேட்கிறேன். ஆனா நான் என்ன செய்யணும் தெரியுமா? மனப்பூர்வமா கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? சுத்தமா சொல்லுங்க. மனப்பூர்வமா கொடுக்கணும். அதை ஒழுங்கா கொடுக்கணும், சரியா கொடுக்கணும். சரி, இங்க கவனிங்க. என் அம்மா உங்களை பார்த்தான் சொல்லுது, எனக்கு கண்ணை மூடி பிரச்சனை பண்ண தெரியாது. கண்ணை புறாமட்டம் போல திறந்து வச்சு பிரசங்கம் பண்ணி பழகிட்டேன். அதனால ஒரு ஆள் கூட அக்கம் பக்கம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நான் அவ்வளவு சொல்லுது. பாருங்க, ஒண்ணுமே கிடையாது. கலசத்துல பானையில கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய். அந்த ஊருக்கு தான் ஆண்டவர் எலியாவை அனுப்பினார். அந்த அம்மா கிட்ட தான் அவர் அனுப்பினார். அந்த அம்மா இவன் போற வழியில விறகு பறக்கிட்டு இருக்கா. எத்தனை விறகு? 2 விறகு. உத்தமியில 2 விறகுல 2 சப்பாத்தியா முடிச்சிருக்கான். இங்க 10 விறகு வச்சாலும் பூன்னு ஊத முடியல. அது போகட்டும். அவ கட்டிக்காரி உத்தமி ராசாத்தி கர்த்தர் ஸ்தோத்திரம். அவ 10 தான் வேலையை முடிச்சாதான் தீ அணையும் போல் இருக்கு. கரெக்ட் இருக்கட்டும். அவ சொல்லுகிறா,
சொல்றேன், கொஞ்சம் தண்ணி தாமான், தண்ணி அடைச்சதே இவர் தான். யாரு? ஆசாமி எலியா தான் தண்ணிய அடைச்சார். இப்ப அவருக்கே தாகம், தண்ணி இல்லை, தண்ணி கேட்க வழி இல்லாம சில வேளை கேட்டுதான் ஆகணும். பரலோகம் சிலருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க கேட்க வைக்கிறார். இப்ப இந்த சபையை கட்டணும் வச்சுக்காங்க, 50 லட்சம் ஆகும் அப்படின்னு நாங்க ஜப குறிப்பு ஜோம் பண்ணோம் மதியம், இல்லைங்களா? ஆமா, எனக்கு லேசா போட்டா போது நான் ரோடே போட்டுருவேன். அந்த சோதரம் கணக்கு 50 லட்சம் ஆகணும். இந்த 50 லட்சம் எங்க இருந்து வரும்? பரலோகத்திலிருந்து வரும். பரலோகம் எங்க சொல்லும்? எம்மா ராசாத்தி இப்பவுமே சேர், இப்பவுமே ஒரு உண்டியல உண்டியல வை போட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லும். கேட்டா நான் சொல்லுகிறேன், நீங்க இந்த ஓவரில கோடீஸ்வர பிரபுவா கத்தவங்களை மாற்றுவார் நிச்சயம். நான் சொல்றது அந்த உங்களை ஒரு பூஸ்ட் பண்ணி ஒரு மாயத்தை உண்டு பண்ணுக்கா சொல்லல. எனக்கு அறிய ஒரு அண்ணாச்சி, அவரு எஸ்ரே டிபார்ட்மெண்ட்ல படிச்சு இந்தியாவில் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம இருந்தார். அப்போ சர்ச்சில் எழுப்பி சொல்லுவார், அந்த அம்மா அந்த சாருடைய மனைவி டீச்சர், அதாவது 1ல இருந்து 5 வரை படிச்சு கொடுக்குற டீச்சர், அதாவது ஹெட் மாஸ்டர். அவங்களுக்கு 3 பெண் பிள்ளைகள். ரொம்ப கஷ்டம்னா கஷ்டம். நான் சொல்லுறேன், அன்னைக்கு அவர் அந்த இங்கிலாந்து சைக்கிள் வச்சிருந்தார். அந்த சைக்கிள் தூரத்தில் வரும்போது கீச்சு பூச்சுன்னு கேட்கும் சவுண்டு. அப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, டேனியல் அழைச்சு வார. யார் வரா? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே சொன்ன மாதிரி டேனியல் அழைச்சு வாரது கீச்சு பூச்சு சவுண்டு வரும். ஏன் வருது? ஏன் அந்த வீல்ல அந்த செயல்லையும் விளக்கெண்ணெய் போடுறதுக்கு விளக்கெண்ணெய் இல்லை, அவ்வளவு கஷ்டம். அவர் சொல்லுவார், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்தா இந்த சர்ச்சை கட்டி கொடுப்பதற்கு எவ்வளவு உண்டோ, இடம் வாங்கி கொடுப்பது உண்டோ, அதை நானே செய்வேன், நான் ஒருவனால் செய்வேன் என்று சொல்லுவார். எல்லாரும் ஜெபம் பண்ண ஒரு 6 வருஷம் கழிச்சு அவரை ஆண்டவர் வெளிநாட்டுக்கு போக உதவி செய்தார். வெளிநாட்டுல அங்க உள்ள கவர்மெண்ட்ல எஸ்ரே டிபார்ட்மெண்ட்ல அங்குள்ள கவர்மெண்ட் மருத்துவமனையில எஸ்ரே டிபார்ட்மெண்ட்ல அவர் வேலை செய்தார். அப்பவுமே நான் சொல்வது 1983 நடந்த சம்பவம் சொல்றேன். அப்பவுமே அவருக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம். எவ்வளவு? சத்தமா சொல்றேன், 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின அடுத்த நிமிஷம் மனைவிக்கும் சொல்ல மாட்டார், பிள்ளைன்னு சொல்ல மாட்டார், ஜெப வீட்டுக்கு கரெக்டா வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் 10 லட்சம் 20 லட்சம் அப்படி நிறைய வந்துட்டு, இப்பவும் ஏகப்பட்ட சொத்துகள் வழியில் எடுத்து போட்டிருக்காங்க. 3 பெண் பிள்ளைகள் தான், இன்னும் சொத்தை பிரிக்க முடியல. அவங்க 2 பேரும் காலம் நின்று போயிட்டாங்க. இன்னும் கனரா பேங்க்ல ஸ்டேட் பேங்க்ல இருக்கிற அந்த லாக்கரை திறக்கல. என்னை திறக்க முடியும். அவர் நான் கூப்பிட்டா, அண்ணா நீங்க வாங்கினே, உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும். யாத்தா நான் வரலதான், நீங்களே உட்கார்ந்து காரியத்தை முடிங்க. ஒரு 20 வருஷத்துல அத்தனை கோடிக்கு அந்த ஆசீர்வதித்தா. காரணம் தெரியுமா? கொடுப்பதுல உற்சாகம் இருந்தார், உண்மையா இருந்தார், ஒழுங்கா இருந்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இப்ப சொல்றேன், இந்த அம்மா ஒரு பாட்டு பாடினா. என்ன பாட்டு தெரியுமா? 2 அடை சொல்லுவதற்கு 2 விறகு பிறக்கிறேன், அதை தின்னுட்டு நானும் பிள்ளையும் சொல்லுங்க, தின்னுட்டு எவன் ஜாவானா? எவ்வளவு கொழுப்பு இருக்கு பாருங்க. கிளவி ஆனாலும் பொருளாத கிளவி, கத்திர சோத்திரம், தின்னுட்டு சாப்பிடுறோம்ங்க. அவரும் அதை பத்தி பேசவே இல்லை. சரிம்மா, அது இருக்கட்டும், முதல்ல ஒரு அடைய என கொண்டு வா. ஏன் சொன்னார் தெரியுமா? அனுப்புனது கர்த்தர், அவர் பலத்தில் சொல்லல, அனுப்புனது கர்த்தர். நிச்சயம் உன் மாவு குறைய போறதில்லை, நிச்சயம் என்ன வச்சாது. எத்தனை நாட்கள் பஞ்சம் இருந்தாலும் உன் வீட்டுல ஆகார குறைவு இருக்காது. நான் கர்த்தரால் அனுபவிட்டு வந்திருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இதுக்கு முன்னால அதே தேவன் என்னை நடத்திருக்கிறார், அந்த நடத்துதல் இப்பவும் இருக்கு. அதனால போ அப்படின்னா போனா அவர் வேலை செய்தார்.
என்ன செய்ய தெரியுமா? பழைய பஞ்ச பாட்டை மாத்துனா. என்ன பாட்டை மாத்துனா? அதுக்கு முன்னால பாடினால 2 விறகு 2 அடை சுட்டு தின்னுட்டு சாவ போற அந்த பாட்டை மாத்துனா. இப்ப என்ன சொன்னா தெரியுமா? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு எலிசா மேலிருந்து விழுந்த சால்வை எடுத்துக்கிட்டு எலியாவின் தேவன் எங்கேன்னு அடிச்சான. அதே போல எலியாவின் தேவனே மாவு கரைச்சு ஊத்தும் போது சுறு 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 விடும்போது அங்க ஒரு சம்பவம் நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொண்டாத்தா 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 சமயம் இல்லை. கொண்டாத்தா பிரைஸ் தி லார்ட். போட்டியா போடலையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க கவனிங்க. இப்ப என்ன தெரியும் பாட்டுனா? எலியாவின் தேவனேன்னு பாடுனா. இப்ப அவ அறிஞ்சிட்டான் வந்திருக்கிறவர் எலியா. அவர் தேவன், வல்லமை உள்ளவர், பலத்த செயல் செய்கிறவர். இவருக்கு கொடுப்பதுனால எனக்கு குறை வராது என்று அறிஞ்சல உறுதியா இருந்தான். அல்லேலூயா. அதை செய்தா 3 வருஷம் அவ வீட்டுல சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லை. சொல்லேலூயா அல்லேலூயா. பார்வோன் வீட்டுல கூட பஞ்சம் வந்துச்சு, ஆனா யோசேப்பு வீட்டுல பஞ்சம் கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கேட்கிறேன், நான் சவாலா சொல்றேன், உங்க சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பதற்காக நீங்க அதுல உண்மையுள்ளா இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேகமா சொல்ல வேண்டியிருக்கிறது. எபிரேயர் 11:16. எபிரேயர் 11:16. கவனிங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கவனிங்க இங்க பாருங்க. 2 ஆராதனை இருக்கு விசுவாசிகளுக்கு. ஒண்ணு பின்னால பார்த்து ஆராதிப்பது, இன்னொன்னு முன்னால பார்த்து ஆராதிப்பது. புரியுதா புரியலையா? புரியல. சரி, நான் சொல்றேன். பின்னால பார்த்து ஆராதிப்பது என்பது நன்றி செலுத்துவதற்காக, இதுவரை கர்த்தர் செய்து முடித்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துவதற்காக. முன்னால பார்த்து ஆராதிப்பது இதுவரை ஜெபித்த, கண்ணீர் வடித்த, உபவாசம் இருந்த ஒன்று நமக்கு வரல, அது வந்து சேரும் என்கிற விசுவாசத்தோடு கர்த்தரை பார்த்து ஆராதிப்பது. இந்த 2 ஆராதனையும் பரலோகம் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளு. அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியலையா? இன்னொன்னு கூட விளக்கித்தாரு கர்த்தர் ஸ்தோத்திரம். 10 குஷ்டரோகிகள், நல்ல கவனிச்ச 10 குஷ்டரோகிகள் ஏசு ஐயரே எங்களை இறங்கும்னு கூப்பிட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், போ ஆசாரியை கொண்டு போய் காண்பி. போகும்போதே 10 பேர் சோமாயிட்டான். ஒரே ஒருத்தர் திரும்பி வந்தான். அவன் யார்? சமாரியன். அவன் வந்தான், சத்தம் போட்டான், ஆண்டவர் துதித்தான், தேவனை மையப்படுத்தினான். ஆண்டவர் சொல்லுகிறார், சுகமானது 10 பேர் அல்ல 9 பேர் எங்கே அப்படி கேட்கிறார். அப்படி என்ன? நன்மை பெற்றவர் திரும்பி வந்து நன்றி செலுத்துவது முதல் ஆராதனை. இனி எனக்கு கர்த்தர் தான், இதை தவிர எனக்கு வேற வழி இல்லை என்று சொல்லி அவர் ஆராதிக்கிற ஆராதனை 2வது ஆராதனை. அப்ப சொன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ. முதல் ஆசீர்வாதம் சரீர சுகம், 2வது ஆசீர்வாதம் ஆத்துமா சுகம். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆராதனையில பின்னால செய்தவளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணணும், நன்றி செலுத்தணும். ஆகிய நேரத்துல வர வேண்டிய காரியம் வருவதற்கு தேவனை எதிர்பார்த்து கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த ஆராதனையை பரலோகம் எதிர்பார்க்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, நான் இப்போ இன்னொன்னு கூட சொல்றேன். புரியுங்க? அந்த 38 வருஷம் வியாதியஸ்தர் இருக்காமல, அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்துல ரொம்ப வருஷமா இருக்கான். அவனை பார்த்து சொன்னா, சுகமாக வேண்டும் என்று விரும்புறாயா? என்ன சொல்லிக்கணும்? ஆமான்னு சொல்லிக்கணும். சொன்னானா?
அவன் சொல்லிட்டான், என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஆளு இல்லை, எனக்குதான் ஆள் இல்லைன்ட்டான். சரி போட்டோம். அப்பவும் ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னார். கொலை செய்யாத, தூதர் செய்யாத, இத்தனை ஆண்டு காலம் காத்திருந்த காரியம் செய்யாத ஒன்றை இயேசு செய்து அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவனே பக வச்சார். சரி போயிட்டான். திரும்ப ஒரு ஆராணையில ஆண்டவர் சர்ச்சைக்கு வரார். அந்த ஆராணையில அவனை பார்க்க, யார சொல்லுங்க ஐயா, அந்த 38 வருஷக்காக வியாதியத்தை சுகமா பெற்றவன் திரும்ப எங்க வரான்? ஆலயத்துக்கு வரான். இப்ப சொன்னார் அவனை கூப்பிட்டு, குட், இன்னும் அதிக கேடான ஒன்றும் செய்யாது. அங்க சொல்லல, எங்க சுகம் கொடுக்கும் போது சொல்லல, ஆனா ஆராணிக்கு ஒழுங்குக்கு வரும்போது இனி பாவம் செய்யாது அப்படின்னா இப்ப அவனுக்கு ஒரு பெரிய ஆறுதல். இப்ப அவன் நன்றி செலுத்த வந்திருக்கான். யாருக்கு? ஆண்டவருக்கு. நன்மை செய்தவர் நன்றி செலுத்த வந்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஆராதனை தான் கர்த்தர் நம்ம மேல் பிரியமா இருக்கிறார். சும்மா அல்லேலூயா. சார் கர்த்தர் சோத்திரம். நான் இதோட நிறுத்திட்டு, அவருக்கு பிரியமா இருந்தா என்ன செய்வார் என்று 5 நிமிஷத்துல 5 பாயிண்டையும் வேகமாக சொல்லி நான் நிறுத்த விரும்புகிறேன். எனக்கு சொல்லாம போனா மனசுக்கு ஒரு மாதிரி வரும். அதனால எனக்கு அந்த படபடப்பு வராமல் இருப்பதற்காக தேவன் மேல் கிருபையாய் இருக்க கடவுள். கர்த்தர் சோத்திரம். ஒரு வசனத்தை வாசிக்க போறோம். யோவான் 8:29. யோவான் 8:29. வேகமாசிகள். யோவான் 8:29 இருக்கிறார். இப்ப கவனிங்க. வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் மரணம் நம்மை பிரிக்கி வரையிலும் பிறர் முகம் பார்க்காமல் உன் கையே பிடிச்சிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொன்னவன் கைவிட்டு போயிடுவான். இந்த பக்கம் இருந்தா அம்மாவும் விடியா நொட்டி போயிடுவான். நான் எனக்கு 1997 செப்டம்பர் 30 மேரேஜ். தாமஸ் பாஸ்டர் அடைச்சி வச்சார் திருக்குங்கூர்ல இருந்து. கர்த்தர் சோத்திரம். அவங்க கல்யாணம் முடிச்ச உடனே அது கையை பிடிக்கும்போது கையை பிடிச்சி அண்ணாள் கையை பிடிச்சி வச்சாங்க. சோத்திரம் ஆண்டவரே, நான் சிக்கன் பிடிச்சிக்கிட்டேன். கர்த்தர் சோத்திரம். பிடிச்சிக்கிட்டு அவ சொன்னா கை வலிக்கு கொஞ்சம் பைய பிடிக்க அப்படின்னா அந்த கூட்டத்துக்குள்ளேயும் அந்த சம்பவம் நடந்துச்சு. பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நல்ல கவனிக்க, தப்பா சொல்ல புரிஞ்சுக்காங்க. அப்போ தேவசனத்துல ஜெபித்தேன், ஆண்டவரே இப்போ கைவிட போறேன், ஆனா பிடிச்ச புடிய மனசுல இருக்க தீர்மானத்தை சாகும் வர விட மாட்டேன். உங்களுக்கு புரியுதா? அடுத்த நிமிஷத்துல நான் பாஸ்டர்மாருக்கு நன்றி செலுத்தணும், காணிக்கை கொடுக்கணும், மற்ற எல்லா காரியம் செய்யணும். அதனால நான் அண்ணால சொல்லிட்டேன், முதல்ல சொல்லிட்டேன், விட்டுருவேன், இப்போ வேற வழி கிடையாது, பிடிச்சிக்கிட்டு அலைய முடியாது அப்படின்னு விட்டேன். அப்புறம் இறங்கி போகும்போது நான் சொன்னேன், அந்த டீச்சர் தான் சொன்னாங்க, டேனியல் சீக்கிரம் கை விட்ட அப்படின்னாங்க. டீச்சர் எழுத்தின்மை கை விட்டுருக்கேன், மனசுல பிடிச்ச புடியா இருக்கு அப்படின்னா. குட் அப்படின்னாங்க. இப்ப நான் கேட்கிறேன், இந்த ஆண்டவர் சொல்லுதா, இந்த ஆண்டவர், இந்த இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு பிரியமானதை செய்தபடினாலே பிதா என்னை தனித்திருக்க விடவே இல்லை. எந்த சூழ்நிலையில இயேசு போனாலும் ஒரே ஒரு செகண்ட் மட்டும்தான், ஒரு செகண்ட்னா இப்படி இமை பொழுது மட்டும்தான் கைவிட்டார். விட வேண்டும், வழி கிடையாது. அவர் ரட்சகராக அவர் மேல் உலகத்தில் அத்தனை பாவம் சுமத்தப்படுவதற்காக பிதா தன் முகத்தை மறைச்சார். அதுக்கப்புறம் இயேசுவை கைவிடவே இல்லை. இப்ப நான் ஆராதிக்கிறான்னு சொல்லுகிறேன், நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது இந்த கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலையிலும் கைவிடவே மாட்டார். யோசேப்பை கைவிடவில்லை, மோசேயை கைவிடவில்லை, சின்ன சாமுவேலை கர்த்தர் கைவிடவில்லை. அந்த கர்த்தர் இந்த சொல்லுகிறார், உங்களை இந்த ஆண்டு முழுவதும் காலமெல்லாம் இந்த கர்த்தராகிய தேவன் கைவிடவே மாட்டார். எத்தனை சூழ்நிலை சூழ்ந்து வந்தாலும் இந்த தேவனாய் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அவருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
இன்னொரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். உபாகமம் 33:11. உபாகமம் 33:11. கொஞ்சம் வேகமா வாசிப்போம். கவனிங்க, அவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது, கவனிங்க, அவர் பிரியமா இருக்கும் போது சகல காரியத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பார். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லிட்டு ஆசீர்வதிப்பார். அடுத்தது கவனித்துக் கொள்ளுங்கள். யோபு 33:28. யோபு 33:28. யோபு 33:28. ஏமா 33:28? ஓ 33:28 திரும்ப வாசிங்க. இல்ல கர்த்தர் ஸ்தோத்திரம். கவனிங்க, அந்த வசனம் இல்ல, வேற வசனமா இருக்கும். கவனிங்க. ஆனா யோபுல தான் வரும். கவனிங்க, ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும் பொழுது அவர் பலனை தருகிறார். என்ன தருகிறார்? பலனை தருகிறார். நீதியின் பலன் தருகிறார். அந்த யோபு 33:12 வாசிங்க. 33:12. திரும்ப வாசிங்க. மனுஷனை பார்க்க தேவன் பிரியமா இருக்கிற இந்த வசனம் தப்பால இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எப்படி குறிச்சவனே தெரியல, 2 வசனம் தப்பி போச்சு. போட்டு கவனிங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரயாசத்தின் பலனை தருகிறார். அப்புறம் செய்கைக்கு தக்க பலனை ஆண்டவர் தருகிறார். நீதியின் பலன் தருகிறார், செய்கை தக்க பலன் தருகிறார், பிரயாசத்தின் பலனை தருகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலே தேவனாய் கர்த்தர் நமக்கு பலன் தருகிறார். அவருக்கு பிரியமா நான் வாழும் பொழுது தேவன் பலன் தருகிறார். நான் கடைசியாக வார்த்தை நிறுத்துவதற்காக சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம் தேவனுக்கு பிரியமா இருக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். என்ன கேட்கிறார்? ஜெபத்தை நூற்றுக்கு அதிபதி தூரத்தில் நின்றுகிட்டு ஒரு ஜெபம் பண்ணினான். ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு, நீ வேலைக்காரன் பிழைப்பான்னு சொல்லு. ஆண்டவர் பிரியமா இருந்தான். யாரு? நூற்றுக்கு அதிபதி. என்ன பிரியமா இருந்தான்? அந்த தேசத்துல அவன் புறஜாதி, ஆனா யூதருக்கு ஜபாலயம் கட்டி கொடுத்திருக்கான். என்ன கட்டி கொடுத்திருக்கான்? ஜபாலயம் கட்டி கொடுத்திருக்கான். அப்போ தேவனுக்கு பிரியமானதை செஞ்சிருக்கான். ஆதலால் அவன் ஜபத்தை பரலோகத்தின் தேவன் கேட்டான். ஜெபம் பண்ண போறோம், சமயம் முடிஞ்சாயிடுச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதனால நான் என் ஒழுங்கே அப்படிதான். அதனால அதுக்கு மிஞ்சி என்ன இருந்தாலும் மீதியை கொண்டு போயிடுவேன். கர்த்தர் நிறைய மீதி இருக்கு, நான் கொண்டு போயிடுவேன், பிரச்சனை கிடையாது. இப்ப கண்ணை மூடி ஒரு ஜெபம் பண்ண போறேன். நான் பாஸ்டர் கையில நான் சோத்திரம் பண்ணி கொடுக்க போறேன். பாஸ்டர் உங்களை நடத்துவேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ சொல்ல போறேன்னா, கர்த்தருக்கு பிரியமாக நீங்க செய்தீர்கள் ஆனால் அவர் உங்களை பார்க்க பிரியம் வைத்தார். அவர் உங்களுக்கு நன்மைகளை ஆசீர்வாதங்களை தருவதற்கு உண்மையுள்ளவர். எல்லாரும் கரந்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. பாடி ஜெபிக்கலாமா? பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வதோ, நீ எல்லாவற்றிலும் சுகம்.
பிரியமானவனே, யோவான் இப்படி எழுதுறார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிறேன், வேண்டுகிறேன் என்று சொன்னது போல நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருந்து கர்த்தர் நமக்கு தருகிற நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவருக்காய் வாழும் ஸ்லாக்கியத்தை பூமியிலே தேவன் தருவாராக. அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் தேவன் நம்மை பயன்படுத்துவாராக. ஆண்டவரே, அநேகருக்கு நான் பயனுள்ள பாத்திரமா என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? ஏசப்பா, இந்த ராத்திரி வேளையில அநேக ஆத்துமாக்களுக்கு நான் பிரயோஜனம் உள்ள பயனுள்ள ஆண்டவரே ஒரு ஆத்துமாவாய் நான் வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை ஆசீர்வதித்து அனுப்பும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் புறப்பட்டு போக கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உடைய பிள்ளைகளுக்கு விடை கொடுத்து அனுப்புவீராக. பிள்ளைகளை நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வதி. எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமை நாங்கள் முடி செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்களை மாத்திரம் நம்முடைய நாமத்தில் எடுத்துக் கொள்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சகல